ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை தினசரி வீடியோக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்தியா 24 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா ஜெயிச்சு செமிஃபைனல்ல இங்கிலாந்தோட மோத போறாங்க. சரி, ஓகே. நம்ம நேற்று நடந்த மேட்ச்ல நம்ம டீட்டெயிலா என்னென்ன சுவாரஸ்யமான தகவல் நடந்துச்சுன்றதை பத்தி பார்ப்போம். நேற்று நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. சரிடா, நீங்க பவுலிங்கே பண்ணுங்க, நாங்க பேட்டிங்கே பண்றோம், ஏன்னா எங்களுக்கு பேட்டிங் தான் நல்லா இருக்கு, நாங்க பேட்டிங்கே பண்ணிக்கிறோம் சொல்லி ரோஹித் சர்மாவும் சரின்னு சொல்லி பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லாரும் எதிர்பார்த்து விராட் கோலி நேற்று திடீர்னு டக் அவுட் ஆயிட்டாரு. என்னடா மேட்ச் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பதட்டமா இருக்கிறப்ப ரோஹித் சர்மா, நான் இருக்கேன்டா, நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்னிங்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ரோஹித் சர்மா 92 ரன் அடிச்சு மிச்சல் ஸ்டாக் ஓவர்ல விக்கெட் ஆகிட்டாரு. ஆனா அதே மிச்சல் ஸ்டாக் ஓவர்ல 2வது ஓவர்ல அந்த ஓவரை ஒரு பிக் ஓவரா மாத்தி 4-6 அடிச்சு இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே ஆனந்தத்துல திகழ்ச்சி வச்சுட்டாரு. சரி, அவர் மட்டுமா? அந்த பக்கம் பார்த்தா சூரியகுமார் யாதவ் அவரும் ஒரு வழியா அவர் பக்கத்துக்கு பயங்கரமா அடிச்சு அவரும் நல்ல ரன் ரேட் ஏத்திட்டாரு. கூட ஹர்திக் பண்ணி ஹெல்ப் பண்ணாரு, மற்ற எல்லாருமே கூட கம்பைன் பண்ணி விளையாடுனாங்க. பவுலர்ஸ்ன்னு பார்த்தாக்கா இந்த பக்கம் ஹர்ஷதீப் சிங் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அவரும் நீ மட்டும் தான் எடுப்பியா, நானும் எடுக்கிறேன் பாரு 2 விக்கெட் சொல்லி அவரும் 2 விக்கெட்டு. அவருக்கு பார்த்தாக்கா நீங்க மட்டும் 2 விக்கெட் எடுக்கிறீங்களா, நானும் ஒரு விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி பும்ரா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேட்டிங்கை பார்க்கலாம்னு சொல்லி ஆஸ்திரேலியா பேட்டிங் பக்கம் போனாக்கா அவங்க ஸ்டார்டிங்லேயே அவங்க சைடும் டேவிட் வார்னர் விக்கெட்டை இழந்துட்டாரு. சரி, ஓகேடா, ஃபர்ஸ்ட் விக்கெட் அந்த சைடும் போயிடுச்சு, நம்ம சைடும் போயிடுச்சு சொல்லி சந்தோஷமா இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா மிச்சல் மார்ஸும் டிராவிஸ் ஹெட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அவங்க போட்ட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து எங்க வேர்ல்டு கப்ல நடந்த மாதிரி ஆயிடுமோன்னு எல்லாரும் பெஞ்சு நுணுக்கி போற அளவுக்கு அவ்வளோ பயந்துட்டாங்க. மிச்சல் மார்ஸ் விக்கெட்டை குல்தீப் யாதவ் எடுத்து ஒரு வழியா எல்லாரையும் பெருமூச்சு விட வச்சுட்டாங்க. அது போக பின்னாலே டிராவிஸ் ஹெட்டும் நடைய கட்டி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டீமுடைய நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே. சீட்டுக்கட்டு போல ஃபுல்லா சரிஞ்சு 181 ரன் அடிச்சு 7 விக்கெட்ல அவங்க இப்போ மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.